உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாடியில இருக்க ரூம்குள்ள பாம்பு எப்படி வந்திருக்கும்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரூமுக்குள்ள பாம்பு வர்றதுக்கு சான்ஸே இல்ல. ஆமா பெரியம்மா, எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. ரூமுக்குள்ள பாம்பும் இல்ல. அப்ப என்ன, பாம்பு என்ன மாயமா உள்ள வந்து பாப்பாவை கடிச்சு வச்சுட்டு அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சா என்ன? இந்த அகஹாசினி பாக்குறதுக்கு லூசு மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டா இல்ல சொல்லுது. பாம்பு வீட்டுக்குள்ள வரத கூட கவனிக்காம நாம எல்லாரும் எவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்கோம். ஏதாவது மரத்துல ஏறி உள்ள வந்திருக்கும் போல இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். மாறி, ஹஸ்பண்ட் சர்க்கார் ஆக்சிடென்ட் ஆனது, ஸ்ரீஜா புடவை தீ பிடிச்சது, இப்ப என் குழந்தைக்கு இப்படி ஆனதுன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். பார்த்த மாதிரியே சொல்றாளே. மாறி, 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 என்ன நீ? நீங்க பேசாம இருங்க ஹஸ்பண்ட் சார். இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். சோலிய முடிச்சிருவா போல இருக்குது. இவங்க என் குழந்தைய கொல்ல பாக்குறாங்க. என் குழந்தைய இவங்க கொல்ல பாக்குறாங்க ஹஸ்பண்ட் சார். மாறி, என்னாச்சு உனக்கு? இப்போதைக்கு சம்பந்தமே இல்லாம மாயம்மா மேல கோவப்படுற. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சு பாத்தியா? பாரு மாப்ள, பாவம் மாதாஜி, அவங்க முகம் எப்படி வாடி போச்சுன்னு பாரு. மாறி எப்படி எல்லாம் பேசுறா பாரு. இல்ல ஹஸ்பண்ட் சார், நான் இது நாள் வரைக்கும் யார் மனசையும் காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேனா? இல்ல அப்படி நடந்திருக்கேனா? நான் சம்பந்தம் இல்லாம எதையுமே சொல்லல. நான் சொல்றத நம்புங்க. இவங்களாலதான் நம்ம குழந்தைக்கு ஆபத்து. குழந்தையோட இந்த நிலைமைக்கு இவங்க தான் காரணம். சோலி முடிஞ்சிச்சு. மாறி இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கிறா போல இருக்குது. சிஸ்டர் இதை எப்படி சமாளிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. ஆனாலும் சமாளிச்சிரும். மாறி, குழந்தை மேல இருக்கிற பாசத்திலயும் அக்கறையிலயும் இப்படிலாம் பேசிட்டு இருக்க. மாறி, இவங்க தாரமா இல்ல மாயம்மா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சூர்யா, மாரியால என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா கூட மாரியோட தாய் பாசத்தை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சிஸ்டர் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அனாதையா செத்து போக கிடந்த என்ன தத்தெடுத்து உறவுகளோட வந்து வாழ்ந்து பாருங்க, அதுதான் மோட்சம்னு சொல்லி என்ன நீ இங்க கூட்டிட்டு வந்த. என்ன உன் அம்மாவாவும் தத்தெடுத்துக்கிட்ட. நான் இப்போ இந்த குடும்பத்துல ஒருத்தி. இந்த குடும்பத்து மேலயும் குடும்பத்துல இருக்கிறவங்க மேலயும் மாரிக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. ஆனா மாரி என் மேல சந்தேகப்பட்டு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிஞ்சு குழந்தைய நான் கொல்ல பார்த்தேன்னு அபாண்டமா என் மேல பழிய போடுறா. இல்லம்மா, சிஸ்டர் ஆக்டிங்க பின்னில எடுக்குது. இந்த வருஷம் அவார்டு கன்ஃபார்ம். என்ன அம்மாவா நீ தத்தெடுத்ததும் குடும்பத்துல நல்லது நடக்கும்னு நினைச்சுதானே பேத்திக்கு காது குத்தணும்னு நல்ல நாள் பார்த்து கோவில்ல வச்சு ஏன் மடியில உட்கார வச்சு குழந்தைக்கு காது குத்துன. அந்த குழந்தை உயிரை போய் நான் கொல்ல பாப்பனா? உன்னை தவிர மத்த எல்லாருமே என்ன உன் அம்மா தாரான்னு நினைச்சு என்ன சந்தேகப்படுறாங்க.
இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கணும்னா அது உன் அன்புக்காக மட்டும்தான் இருக்கணும் சூர்யா. இந்த யாரும் இல்லாதவ மேல நீ அன்பு காட்டி உன் அம்மாவா தத்தெடுத்துக்கிட்டது நான் செஞ்ச பெரிய புண்ணியம். அந்த காசி விஸ்வநாதர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். என்னால உங்க குடும்பத்துல எந்த குழப்பமும் வேண்டாம் சூர்யா. உங்க எல்லாரோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். முக்கியமா மாரியோட சந்தோஷமும் நிம்மதியும் தான்ப்பா எனக்கு முக்கியம். நான் காசிக்கே திரும்பி போயிடுறேன். என்ன தடுக்காத சூர்யா. மா ப்ளீஸ், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இல்ல சூர்யா, நான் அவசரப்பட்டெல்லாம் இந்த முடிவு எடுக்கல. நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. மாரி, அம்மா மனசு எவ்வளவு காயப்பட்டு இருந்தா இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. இவங்க தாராமா இல்ல மாரி. அந்த சந்தேகத்தால தான் இப்படி எல்லாம் பேசுற மாரி. இவங்க மாயம்மா, அதை புரிஞ்சுக்கோ. பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். சூர்யா, டாக்டர் வந்திருக்காங்க பாரு, என்னன்னு கேளு. டாக்டர், டாக்டர், குழந்தை உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லல்ல? கடுமையான விஷம் உள்ள பாம்பு கடிச்சிருக்கு. விஷம் தலைக்கு ஏறிடுச்சு. ஐயோ, பாம்பு கடிக்கான எல்லா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்திருக்கோம். இருந்தாலும் குழந்தையோட கண்டிஷன் சீரியஸா தான் இருக்கு. உங்களுக்கு ஹோப் கொடுக்க முடியாது. நான் பெத்த குழந்தை தான் என் கூட இருக்க எனக்கு கொடுத்து வைக்கல. இந்த குழந்தையையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத தாயே. பாம்போட விஷம் குழந்தையோட தலைக்கு ஏறிடுச்சு. குழந்தைய காப்பாத்தவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டருக்கு எல்லாம் பெரிய டாக்டர் நீதானம்மா. என் குழந்தைய எனக்கு காப்பாத்தி கொடுமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.